மிஸ்டர் சங்கர், இது கிராஸ் எக்ஸாமினேஷன். நீங்கள் அவங்களோட விட்னஸ் ஸ்டேட்மெண்ட் பற்றி விசாரிக்கலாம். உங்களோட வாதங்களை கடைசியாக வச்சுக்கலாம். யூ ப்ரொசீட். எஸ் யுவர் ஆனர். இந்தங்க சார். மிஸ்ஸஸ் அபிநயா, நடந்த சம்பவத்தை கண்ணால பார்த்ததா நீங்க தெளிவா சாட்சியம் சொல்லியிருக்கீங்க. எஸ் சார். ரைட். இப்போ நான் சில கேள்விகள் கேட்குறேன். நீங்க என்ன வேலை பார்க்குறீங்க? அட்லீஸ்ட் அதையாவது கூச்சப்படாம வெளியில சொல்லலாம்ல? இல்ல நீங்களும் சட்டவிரோதமான வேலை பார்க்குறீங்களா? நான் எதுக்கு சார் இல்லீகல் வேலையெல்லாம் செய்யணும்? ஐ எம் அ மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்ட். யூஎஸ்ல செயின் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு நான் மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்ட்டா இருக்கேன். ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருக்கேன். குட். ஆல் ரைட். இந்த சம்பவம் எங்க நடந்துச்சு? மெயின் ரோட்ல இருக்கிற பெரிய கடை கிட்ட. அந்த நேரத்துல நீங்க எதுக்காக அங்க போனீங்க? உங்க ஆபீஸ் எதுவும் அங்க இருக்கா? ஏன் இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஒழுங்கா படிக்கலையா? அதுல தான் நான் தெளிவா சொல்லியிருக்கேனே. கோயிலுக்கு போய் நேர்த்தி கடனை முடிச்சிட்டு அங்கிருந்து திரும்புற வழியில தான் சம்பவத்தை நான் நேர்ல பார்த்தேன். ஆமாமா, ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இதுல நீங்க சொன்னதெல்லாம் இருக்கு. சரி, சம்பவத்தை தெளிவா பாத்தீங்களா? ஆமா, நான் தெளிவா என் கண்ணால பார்த்தேன். அந்த நேரத்துல மிஸ்டர் வெற்றி செல்வன் என்ன கலர் சட்டை போட்டிருந்தாரு? பிரவுன், கிரீன், பிளாக் கலர்ல கேமோஃப்ளாஜ் ஷர்ட். குட், வெரி குட். உங்க கண் பார்வையும் நினைவாற்றலும் நல்லாவே இருக்கு. சரி, அப்ப கோவில்ல இருந்து நீங்க வீட்டுக்கு நடந்து வந்துகிட்டு இருந்தீங்க. அந்த தெருவுல வேற யாருமே இல்ல. வெற்றி மட்டும் விக்டிம துரத்தி அடிச்சுக்கிட்டே இருந்தாரு இல்லையா? நான் வெளியில நடந்து போலியே, ஆட்டோல போனேன்னு தான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஆட்டோல போற வழியில குறைஞ்சது ஒரு 100 பேராவது சம்பவத்தை நேர்ல பாத்திருப்பாங்க. ரியலி? என்ன மிஸ்டர் ராஜா, 100கணக்கில் ஆளுங்க இருந்திருக்காங்க, ஆனா ஒரே ஒரு சாட்சியை மட்டும் கொண்டு வந்திருக்கீங்க. அது வெற்றி தரப்புல மத்த எல்லாரையும் மிரட்டி சாட்சி சொல்ல விடாம தடுத்திருக்காங்க சார். அப்படியா? உடனடியா எவிடன்ஸை கோர்ட்ல சப்மிட் பண்ணி வெற்றி கூட இருந்த ஆளுங்களை மிரட்டின அத்தனை பேரையும் அரெஸ்ட் பண்ணி உள்ள போட சொல்லிட்டீங்களா? உங்களை கூட்டிட்டு போன ஆட்டோ டிரைவர் யாரு? எப்படி சார் அதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும்? இன்ஸ்பெக்டர் சார், அவரையாவது கண்டுபிடிச்சீங்களா? இல்ல சார். ஆச்சரியமா இருக்கே யுவர் ஆனர். பட்ட பகல்ல பிஸியான கடத்தெருவுல கிட்டத்தட்ட 100 பேரு முன்னாடி ஒருத்தர் ரோட்ல ஒரு பையனை அடிச்சு போட்டதா சொல்றாங்க. ஆனா ஒரு சாட்சிய கூட இவங்களால கண்டுபிடிக்க முடியல. கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிற ஒரே சாட்சி மிஸ்ஸஸ் அபிநயா மட்டும்தான். அதுவும் என்ன மாதிரி லேடி? தான் புருஷனை வெறுக்கிற, புருஷன் பேரை கூட தான் பேருக்கு பின்னால போட்டுக்க விரும்பாத, புருஷனை ரவுடி பொறுக்கின்னு நினைக்கிற ஒரு விட்னஸ். இது வினோதமா இல்லையா யுவர் ஆனர்? அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். ஓவர் ரோல்டு. ப்ரொசீட். சரி, உங்க கணவர் போட்டிருந்த ட்ரெஸ்ஸை பத்தி எல்லாம் சொன்னீங்க. இப்போ விக்டிம்க்கு வருவோம். அடி வாங்கினவன் முகத்தை நீங்க பாத்தீங்களா? நான் நல்லாவே பார்த்தேன். அவரு என்ன கலர் சட்டை போட்டிருந்தாரு? அவரு ஷர்ட்லாம் போடல. ஓ, செருப்பு போட்டிருந்தாரா இல்ல ஷூ போட்டிருந்தாரா? இல்ல, வெறும் காலோட தான் ஓடி வந்தாரு. சரி, மிஸ்ஸஸ் அபிநயா, உங்க கண்ணு முன்னாடி இவ்வளவு பெரிய அடிதடி நடக்குது. ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை போட்டு மரண அடி அடிக்கிறான். நீங்க என்ன பண்ணீங்க? அங்க என்ன பண்ண முடியும்? ஜஸ்ட் பார்த்தேன், அவ்வளவுதான். ஓஹோ, இல்ல அடிச்சவர் யாரு? உங்க வீட்டுக்காரர் தானே? நீங்க போய் அவர் ஏன் தடுத்து அந்த பையனை காப்பாத்தல? அது அப்ப எனக்கு ஸ்ட்ரைக் ஆகல. எனக்கு புரியல. கண்ணு முன்னாடி அவ்வளவு பெரிய அநியாயம் நடக்குது, நீங்க சும்மா பார்த்துக்கிட்டு இருந்திருக்கீங்க. சரி, உங்க கணவர் மேல உங்களுக்கு வெறுப்பு, ஐம் சாரி, பயம், அதனால போய் தடுக்கல. அட்லீஸ்ட் உங்க கையில இருந்த போனை எடுத்து போலீஸுக்கு ஒரு போனாவது பண்ணிருக்கலாம்ல. அவங்களாவது வந்து காப்பாத்திருப்பாங்களே.
அதை ஏன் நீங்க பண்ணல? ஓடு சக்க சூப்பருங்க. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். இது யூகங்களின் அடிப்படையில. இதுல எங்க யோகம் வந்தது? ஒரு சாதாரண மனுஷனுக்கு தோன்ற பொறுப்புணர்ச்சி தானே இது. கட்டுன கணவருக்கு எதிராவே சாட்சி சொல்ல தைரியம் இருக்கிற பொண்ணு தானே மிஸ்ஸஸ் அபிநயா. அப்ப போலீஸுக்கு ஒரு ஃபோன் பண்ண முடியலையா? முடியலன்னா ஏன்? ஏன்னா அபிநயாவால போலீஸுக்கு போன் பண்ணிருக்க முடியாது. ஏன்னா அப்படி போன் பண்ணிருந்தா அங்க அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கணும். அப்படி ஒரு சம்பவம் நடக்காததால தான் அவங்களால போன் பண்ண முடியல. Am I correct, Mrs. அபிநயா? அப்சல்யூட்லி அப்சர்வ் யுவர் ஆனர். அப்படி ஒரு சம்பவம் நடக்கலனா விக்டிம் தன்னைத்தானே அடிச்சுக்கிட்டு எலும்பெல்லாம் உடைச்சுக்கிட்டாரா? இது பைத்தியக்காரத்தனமா இல்ல? உங்க கிளைண்ட் தன்னைத்தானே அடிச்சுக்கலதான். ஆனா யாரோ அவரை அடிச்ச பழிய நீங்க வெற்றி மேல போடுறீங்கன்னு நான் சொல்றேன். நாங்க எதுக்கு சார் யாரோ செஞ்ச பழிய தூக்கி வெற்றி மேல போடணும்? எங்களுக்கு என்ன மோட்டிவ் இருக்கு? நீங்கண்ணா நீங்க இல்ல, நான் மிஸ்ஸஸ் அபிநயாவை சொல்றேன். அவங்களுக்கு தான் வெற்றியை பழி வாங்கணுங்கிற மோட்டிவ் இருக்கு. நான் போய் எதுக்குப்பா வெற்றியை பழி வாங்கணும்? என்னப்பா பேசுறீங்க? மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். சாரி சார். நீங்க என்ன சொல்றீங்க? எஸ், அப்சல்யூட்லி. நிச்சயமா நீங்க பழி வாங்கி இருக்கீங்க. உங்க கணவர் மேல உங்களுக்கு பெரிய வெறுப்பு இருக்கு. அவர் ஒரு பொறுக்கி ரவுடிங்கிற ஆதங்கம் உங்களுக்குள்ள இருந்திருக்கு. உங்க பேருக்கு பின்னாடி அவர் பேரை போட்டுக்க விரும்பாத அளவுக்கு வெறுப்பு இருந்திருக்கு. நல்ல சந்தர்ப்பமா பார்த்து அவரை பழி வாங்கறதுக்காக காத்திருந்தீங்க. இப்ப சப்போர்ட் கிடைச்ச உடனே அவரை பழி வாங்குறீங்க. சப்போர்ட்டா? யாரு எனக்கு சப்போர்ட் பண்ணணும்? நான் தனியா நின்னு சுய விருப்பத்தோட தான் இங்க சாட்சி சொல்றேன். அப்படியா? அப்ப மிஸ்டர் அசோகன் உங்களை தூண்டி விட்டு நீங்க இதை செய்யல? அவர் எனக்கு தெரியாது. ரியலி? ஆமா. ஆர் யூ ஷூர்? ஷூர். தர்ஷன். எஸ் சார். என்னங்க சார்? இந்த போட்டோவை எல்லாம் பார்த்துட்டீங்களா? இதுல இருக்கிறது நீங்க தானே? நீங்க தானே? சொல்லுங்க. உங்க கூட நிக்கிறது யாரு? அது யாரோட வீடு? இப்படி பதில் சொல்ல மறுத்தா கோர்ட் அவமதிக்கிற மாதிரி ஆயிடும். மிஸ்ஸஸ் அபிநயா, உங்க கூட நிக்கிறது யாரு? மிஸ்டர் அசோகன். அதாவது நாட்டு விடுதலை கட்சியோட தலைவர் அசோகன். அதாவது அடிபட்டு கிடக்கிற விக்டிம் பிரதீப்போட அப்பா மிஸ்டர் அசோகன். Am I correct? அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். போய் சொல்றாரு சார். வெயிட் பண்ணுங்க சார், வெயிட். ஐ திங்க் இதில் இருக்கிறது நீங்கள் தான் மிஸ்டர் அசோகன். கூட இருக்கிறதும் அபி தான்.
என்ன மிஸ்டர் அசோகன், என்ன சொல்றீங்க? அவரால ஒன்னும் சொல்ல முடியாது யுவரானர். ஏன்னா நேத்து நைட்டு இவர் அபி வீட்டுக்கு போனது உண்மை. அபி கிட்ட பேசி அபிய தூண்டி விட்டதும் உண்மை. இவர் அந்த வீட்டுக்கு போனதை பார்த்த ஏராளமான சாட்சிகளும் இருக்கு. அந்த போட்டோஸ்லயே நிறைய பேரோட முகங்கள் இருக்கு. ஈஸியா அவங்கள கண்டுபிடிச்சு சாட்சி சொல்ல வச்சிடலாம். சோ மிஸ்டர் அசோகன் அபியோட வீட்டுக்கு போனதால என்ன நடந்துற போகுது சொல்லுங்க சார். மிஸ்டர் அசோகன் அபி வீட்டுக்கு போய் அபிய மிரட்டி சாட்சி சொல்ல வச்சிருக்காருன்னு நான் சொல்றேன். எப்படி சொல்றீங்க? நீங்க நேர்ல பாத்தீங்களா? நான் நடந்தது நேர்ல பார்க்கலதான். ஆனா மிஸ்டர் அசோகன் நேத்து என்ன நேர்ல வந்து பார்த்தாரு. இந்த கேஸ்ல அவருக்கு சாதகமான தீர்ப்பு சொல்லணும், வெற்றிக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும்னு என்கிட்டயே வந்து மிரட்டினார். ஐ மீன், ஒரு ஜட்ஜையே வீடு புகுந்து மிரட்டினார். மிஸ்டர் சங்கர் நாராயணன், நீங்க உடனே போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கலாமே. Because he thinks politics is more powerful than the legal system. அவரோட மிரட்டலுக்கு நான் பணியக்கூடாதுன்னு நினைச்சுதான் இந்த கேஸில் இருந்து விலகி ஒரு வக்கீலா வாதாட நான் முடிவெடுத்தேன் யுவரானர். யுவரானர், இந்த கேஸ்ல நிறைய பொய்கள் இருக்கு, நிறைய ஜோடிக்கப்பட்டிருக்கு, நிறைய பொய் சாட்சிகள் இருக்கு, நிறைய சந்தேகங்களும் இருக்கு. அதன் அடிப்படையில முதல்ல இந்த கேஸ இந்த கோர்ட் திரும்ப விசாரிக்கணும். என் கட்சிக்காரரை உடனடியா ஜாமீன்ல விடணும்னு நான் கேட்டுக்கிறேன் யுவரானர். அப்ஜெக்ஷன் யுவரானர். ஓவர் ரூல்டு. சூப்பர் சார். தேங்க்யூ. இந்த கேஸ் மிகவும் மாறுபட்ட திசையை நோக்கி போகிறது. மிஸ்டர் சங்கர் நாராயணன் வைக்கும் குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் அரசு தரப்பில் பதிலே இல்லை. இந்த கேஸின் அடிப்படையே பலமின்றி இருக்கிறது. இந்த விசாரணையை நாளைக்கு ஒத்தி வைக்கிறேன். இது உங்களுக்கு தர சந்தர்ப்பம். நாளைக்குள்ள உங்க தரப்புல ஏதாவது ஆதாரம் ரெடி பண்ண முடியும்னா ரெடி பண்ணிட்டு வாங்க. த கோர்ட் இஸ் அட்ஜர்ன்ட். நில்லுங்கப்பா. என்ன தர்ஷன், கோர்ட்டுக்குள்ள வாங்கி கட்டினது பத்தல போல இருக்கு. உன் ஃப்ரெண்டு தைரியமா முன்னாடி வந்து நிக்கிறா. நான் ஒன்னும் வாங்கி கட்டிக்கலையே. நீங்க தான் நடந்த எல்லாத்தையும் மாத்தி சொல்றீங்க. ஏன்பா இப்படி பண்றீங்க? சட்டப்படி அசோகன் உங்க வீட்டுக்கு வந்தது தப்பு. அதான் என்னோட கே பாயிண்ட். அதை வச்சு நான் வாதாடினேன். இது ஜஸ்ட் ஆரம்பம் தான். இனி அடுத்தடுத்த அடி ஓங்கி விழும். பயமா இருந்தா இப்பவே ஒதுங்கிக்கலாம். முடியாதுப்பா. ஒரு கேஸுக்காக பெத்த பொண்ணையே உளவு பார்த்து போட்டோல எடுத்து வச்சிருக்கீங்க. இதுதான் நீங்க சொல்ற தர்மமா? நான் உளவு பார்த்தது அந்த அசோகனை. அதுல நீ எதேச்சியா வந்து மாட்டிக்கிட்ட. அது மட்டும் இல்ல, அசோகன் உங்க வீட்டுக்கே வரலன்னு பொய் சொன்னது யாரு? அதை எப்படி நிரூபிக்கிறது? ஆக பொய் சொன்னா என்ன பண்றதுங்கிறதுக்காகத்தான் ஒரு எவிடன்ஸ்க்காக அதை எடுத்து வச்சிருந்தோம். ஒருவேளை அவர் வந்ததையும் பேசுனதையும் உங்க வக்கீல் ஒத்துக்கிட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோ, இந்த போட்டோவுக்கு அவசியமே வந்திருக்காதே. புரியுதா? இப்படியெல்லாம் பேசுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலப்பா. நான் வக்கீல். என் கேஸுக்கு என்ன பேசணுமோ அதைத்தான் நான் பேசினேன். உனக்கு என்ன, தோத்துருவோன்னு தெரியுதுல்ல. எப்பவும் ஒண்ணு கெட்டு போயிடல. ஒதுங்கிக்க. என்ன சொல்ற? நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் ஒரே பதில் தான். என்னால முடியாது. சார், தலைவர் உங்களை பார்க்கணும்னு சொன்னாரு. டேய், யார் யாரை வந்து பார்க்கறது? முடியாதுன்னு சொல்லு. தர்ஷன் சுமாரு, நீ போப்பா, நான் வரேன். தர்ஷன், நீ கொஞ்சம் அமைதியாரு, நான் பார்க்க சார். என்னப்பா, எதுக்கு கூப்பிட்ட? ஹே ஜட்ஜு, நான் அவ்வளவு தூரம் உங்ககிட்ட பேசியும் உனக்கு பயம் இல்லாம போச்சா? என்னோட பவர் தெரியாம இருக்கான்னு நினைக்கிறேன். நான் இப்பவும் சொல்றேன், நான் இப்ப ஜட்ஜ் இல்ல, சாதாரண வக்கீல். உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணுமே. வெற்றி உன் பையனை எதுக்கு அடிச்சான்னு உனக்கும் தெரியும். உன் பையன் செஞ்ச பொறுக்கித்தனத்தை ஆதாரத்தோட வெளியில சொன்னா
நாவிகா கட்சி தலைவர் அசோகன் பேப்பரா சேனலா நாறுவாரு. இப்ப வரைக்கும் அந்த விஷயத்தை நானும் வெற்றியோ வெளியில சொல்லல. வீணா மிரட்டணும்னு வச்சுக்க, நீ சொன்னியே 10% ஓட்டு, அதுல 0.1% கூட இருக்காது. எதிர்காலத்தை தொலைச்சிட்டு நிக்காத. உன் பேரு தான் நாரும். புரியுதா? இப்ப வரைக்கும் உண்மை வெளியில வரலையேன்னு சந்தோஷப்படு. பட்டா இப்பதான் ஜட்ஜி மேல பெரிய மரியாதையே வந்திருக்கு. என்னமா கேள்வி கேட்டாரு? கூண்டல நிக்கிறவங்க எல்லாம் ஆடி போயில நின்னாங்க. எனக்கு என்னமோ சினிமால வர கோட்டு சீன் பார்த்த மாதிரியே இருந்துச்சு அத்தை. ஏங்க, அங்க உட்கார்ந்துட்டு இருந்ததே ஒரு கிழக்கு பொம்பளை. அது காதுல ஒரு கம்மல் போட்டிருந்துச்சு, கவனிச்சிங்களா? அந்த டிசைன் தாங்க ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தேன். அப்படியா? உன் மேல எவனாவது கேஸ போட்டு அந்த கேஸ விசாரிக்கணும்ல. அன்னைக்கு அந்த லேடி கிட்ட போய் இந்த கம்மலை எங்க வாங்குனீங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்க. இப்ப நீ சப்பாத்திய சுடு, என்ன சுடாத. சுடுறாங்க. ஏத்த, உங்க மருமகளுக்கு என்னதான் பிரச்சனையா? எதுக்காக நம்ம வெற்றிய ஜெயிலுக்கு அனுப்பியே தீர்வன்னு ஒத்த கால்ல நிக்கிறா? ஏய், யார் என்னுடைய மருமக? நீங்க 2 பேர் மட்டும்தான் என்னுடைய மருமகளுங்க, அவ்வளவுதான். அப்பா, இப்பதாங்க எனக்கு பெருமையா இருக்கு. கேட்க வேண்டியவங்களுக்கு கேட்டுச்சா? ரொம்பதான் இத காட்டுறா. புருஷன் வேணுமே வேணுமேன்னு தான் இங்க வந்தா. இப்போ புருஷனை ஜெயிலுக்கு அனுப்பியே அவன்னு ஒத்த கால்ல நிக்கிறா. அப்பா அன்னைக்கு அப்படி பேசினவ எதுக்காக இப்ப இப்படி நடந்துக்கிறா? எனக்கு சத்தியமா புரியலத்த. ஏன் சிம்ரன், அபி மேடம் உங்க எதிர்த்தாப்புல தானே இருக்காங்க, நீ நேரடியா அவங்க கிட்டயே கேட்க வேண்டியது தானே? ஏங்க, எனக்கு என்ன தலையில தான் என்ன? நான் பேசுறது நல்லா தானே அவ காதுல விழுது. வேணும்னா பதில் சொல்லிட்டு போகட்டும். ஏத்த, நம்ம வெற்றிக்கு இவ்வளவு பிடிக்கவே இல்ல, கூட வாழவே முடியாதுன்னு சொல்லிட்டாப்ல. அந்த கான்ல தான் அவரை அழிச்சே ஆகணும்னு முடிவு பண்ணிட்டாலும். அதனாலதான் அவ அப்பா பேச்சு கூட கேட்காம சாட்சி சொல்ல போறான்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ ஆச்சரியமா இருக்கு சிம்ரன், நீ இவ்வளவு தூரம் பேசுற. வழக்கமா சின்ன வார்த்தை சொன்னாலும் பொலேர்னு அபி மேடம் பதில் கொடுப்பாங்க. இன்னைக்கு நீ இவ்வளவு பேசியும் அபி மேடம் அமைதியாவே இருக்காங்களே. குற்ற உணர்ச்சிங்க. ஓ, பேசிதான் பாக்கட்டுமே. அத்தை இவ பக்கம் இருக்கிற வரைக்கும் ஐயோ என்ன ஆட்டம். ஆனா அத்தையே இவ எப்படா தொலைவான்னு பாக்குறாங்க. அப்ப எப்படிங்க வாய திறப்பா? ஏத்த, இவளுக்கு தாலி கட்டின புருஷன் வேணும்னா அவனை ஜெயிலுக்கு அனுப்பியே அவனு ஒத்த கால நிக்கிறா. புருஷனே வேண்டாமா? அப்புறம் எதுக்கு அந்த புருஷன் வீடு விட்டுட்டு வெளியில கிளம்பிட்டே இருக்க வேண்டியதானே? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். எதுக்காக இந்த துரோகி இன்னும் வீட்ல வச்சிருக்கீங்க? மாமா இல்லாத டைமா பார்த்து அப்படியே நைஸா வெளியில துரத்தி விட வேண்டியதானே? ஆமா, இவ்வளவு துரத்தணும்னதும் சரின்னு உங்க மாமா அப்படியே கேட்டுவாராக்கும். கட்டின புருஷன் நம்மள புரிஞ்சுக்கிட்டு நடக்கிறதெல்லாம் ஒரு வரம். உனக்கு அந்த வரம் இருக்குது, எனக்கு இல்லையே, அவ்வளவுதான். சிம்ரன், அம்மா என்னை தான் சொன்னாங்க. டேய் அடங்குடா. இந்த பாரு, எனக்கு எல்லாருமே முக்கியம். உறவு முக்கியம், குடும்பம் முக்கியம், பசங்க முக்கியம். முக்கியமா கட்டினவரு ரொம்ப ரொம்ப முக்கியம். இவ என்னடனா கட்டின புருஷனையே ஜெயிலுக்கு அனுப்ப துடிக்கிறா. ஆனா நான் கட்டினவரோட சொல்லுக்கு கட்டுப்பட்டு இவ்வளவு வெளியே துரத்தாம இருக்கேன். அவ்வளவுதான் வித்தியாசம். ஏதோ மாமா புண்ணியத்துல இவ காட்டுல மழை பெஞ்சிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கட்டும். சித்ரா, அணி கொடுங்க. எதுக்கு இப்ப வார்த்தையால கொட்டிட்டு இருக்க? பிரச்சனை அபிக்கும் அத்தைக்கும் நடுவுல. நீ இப்ப எதுக்கு பிரச்சனையை ஊதி பெருசாக்க பாக்குற? ஐயோ அக்கா, அப்ப நான் என்ன கெட்டவளா? நானும் உங்களை மாதிரிதான் அத்தை பேச்சியும் மாமா பேச்சியும் மதிச்சுதான் நடந்துக்கிறேன். இவள மாதிரி நான் அப்படிதான் செய்வேன்னு திமிரு பிடிச்ச அலையில. அக்கா, நீங்க தேவையில்லாம ஏன் மேல பழி போடாதீங்க. நான் ஒண்ணு யாருக்கு நடுவுல பூந்தெல்லாம் பெருசாக்கல. என்ன மாதிரி நல்லவள நீங்க யாருமே எங்கேயுமே பாத்திருக்க முடியாது.
என்னங்க சொல்லுங்க. ஆமா ஆமா, யாருமே பாத்துருக்க முடியாது. கையில எடுக்காத, சுட்டுருவோம். இந்தா இதுல எடுத்துக்க. நந்தினி, அவ பேசுறதுல என்ன தப்பு இருக்குன்னு கேக்குறேன். சித்ரா கொஞ்சம் சூதுவாதா தான் இருப்பா. ஆனா என்னைக்கு அவ இந்த குடும்பத்துக்கு எதிராலாம் இருந்தது கிடையாது. என்ன பத்தி தான் பெருமையா பேசுறாங்க. இவ கொஞ்சம் சுயநலக்காரி தான். இப்பவும் உன்னை பத்தி தான் சொல்றாங்க சிம்ரன். எவ்வளவுதான் திருட்டு தானே இருந்தாலும் சித்ரா நம்ம வீட்டை ஒரு நாளும் காட்டி கொடுத்தது இல்லல்ல. ஆனா இவ எப்ப பார்த்தாலும் நேர்மையா இருக்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஏன் மகனையே ஜெயிலுக்கு அனுப்ப பாத்துட்டு இருக்கா. அததான் என்னால மன்னிக்கவே முடிய மாட்டேங்குது.